நன்மையா எஜுகேஷன் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாளேடுகளான தி இந்து தமிழ் நாளிதழ் மற்றும் தினமணி நாளிதழ் ஆகியவற்றிலிருந்து எடுக்கப்பட்ட செய்தி குறிப்புகளை நம்ம டிஎன்பிசி எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்க போகிறோம். அடுத்ததாக தேசிய செய்திகளில் பார்த்தீங்கன்னா கேரள மாநிலத்தில் இருக்கக்கூடிய திருவாங்கூர் தேவசம் வாரியம் என்ன முடிவு செஞ்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பழங்குடி சமூகத்தை சேர்ந்த அர்ச்சகருக்கு பதவி கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரளத்தில் இருக்கக்கூடிய கோயில்களில் பகுதி நேர பூசாரி பணியிடத்துக்கு நடத்தப்பட்ட தேர்வு முடிவுகளின்படி கடந்த 2017 ஆண்டு வெளியிடப்பட்ட தரவரிசை பட்டியலில் பார்த்தீங்கன்னா திருவிதாங்கூர் தேவசம் வாரியத்தில் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய கோயில்களில் பூசாரிகள் நியமனம் செய்வதற்காக 310 பேரை தேர்வு செஞ்சாங்க. இதில் எஸ்சி எஸ்டி பிரிவிலிருந்து தகுதி பெற்றவர்கள் போதிய எண்ணிக்கை இல்லாத காரணத்தால் மீண்டும் சிறப்பு அறிவிக்கை மூலமாக தரவரிசை பட்டியல் ஒன்று கடந்த நவம்பர் 5ஆம் தேதி வெளியிட்டிருக்காங்க. அதில் ஒரே ஒரு விண்ணப்பம் மட்டும்தான் வந்திருக்குது. அவரும் தேர்வாகி இருப்பதால் இந்த வாரியத்தின் கட்டுப்பாட்டில் இருந்து வரும் கோயிலில் வரலாற்றிலேயே முதல் முறையாக பழங்குடியின வகுப்பை சேர்ந்த பூசாரி நியமிக்கப்பட உள்ளார் அப்படிங்கிறத தெரிவிச்சிருக்காங்க. இதை யார் தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரள தேவசம் துறை அமைச்சர் கடக்கம்பள்ளி சுரேந்திரன் அவர்கள் தான். முதலாவதாக மாநில செய்திகளில் பார்த்தீங்கன்னா அண்டோனோவ் விமானம் இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது எங்கே வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரக்கோணம் ஐஎன்எஸ் ராஜாளி அந்த விமான தளத்துக்கு தான் வந்திருக்குது. இது எதற்காக வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திய கடற்படை விமானங்களை பராமரிப்பு பணிக்காக தான் இது வந்திருக்கு. எங்கேருந்து வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டன்லேருந்து வந்திருக்காங்க. இந்த அண்டனோவ் நிறுவனத்துடன் இணைந்து கடந்த 2016ஆம் ஆண்டு ஒப்பந்தம் கையெழுத்திட்டிருக்காங்க. இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா இந்த நிறுவனத்தினுடைய லிஃப்ட் டர்ஃபோன் விமானங்கள் இந்திய விமானப்படையின் கடற்படை விமான பிரிவில் இராணுவ போக்குவரத்து பிரிவு ஆகியவற்றில் பயன்படுத்தப்படுகிறது. இதனால் பார்த்தீங்கன்னா நடப்பாண்டு பராமரிப்பு பணிக்காக இந்த விமானம் நேற்று அதாவது 6/11/2020 அன்று தமிழகத்தை அடைஞ்சிருக்குது. அடுத்ததாக தேசிய செய்திகளில் பார்த்தீங்கன்னா கேரள மாநிலத்தில் இருக்கக்கூடிய திருவாங்கூர் தேவசம் வாரியம் என்ன முடிவு செஞ்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பழங்குடி சமூகத்தை சேர்ந்த அர்ச்சகருக்கு பதவி கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரளத்தில் இருக்கக்கூடிய கோயில்களில் பகுதி நேர பூசாரி பணியிடத்துக்கு நடத்தப்பட்ட தேர்வு முடிவுகளின்படி கடந்த 2017ஆம் ஆண்டு வெளியிடப்பட்ட தரவரிசை பட்டியலில் பார்த்தீங்கன்னா திருவிதாங்கூர் தேவசம் வாரியத்தில் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய கோயில்களில் பூசாரிகள் நியமனம் செய்வதற்காக 310 பேரை தேர்வு செஞ்சாங்க. இதில் எஸ்சி எஸ்டி பிரிவிலிருந்து தகுதி பெற்றவர்கள் போதிய எண்ணிக்கை இல்லாத காரணத்தால் மீண்டும் சிறப்பு அறிவிக்கை மூலமாக தரவரிசை பட்டியல் ஒன்று கடந்த நவம்பர் 5ஆம் தேதி வெளியிட்டிருக்காங்க. அதில் ஒரே ஒரு விண்ணப்பம் மட்டும்தான் வந்திருக்குது. அவரும் தேர்வாகி இருப்பதால் இந்த வாரியத்தின் கட்டுப்பாட்டில் இருந்து வரும் கோயிலில் வரலாற்றிலேயே முதல் முறையாக பழங்குடியின வகுப்பை சேர்ந்த பூசாரி நியமிக்கப்பட உள்ளார் அப்படிங்கிறத தெரிவிச்சிருக்காங்க. இதை யார் தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரள தேவசம் துறை அமைச்சர் கடக்கம்பள்ளி சுரேந்திரன் அவர்கள் தான். தலைமை தகவல் ஆணையாளர் நியமனம் செய்யிருக்காங்க. இதை யார் செய்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய குடியரசுத் தலைவர் அவர்கள் தான் இவங்களுக்கு பதவி பிரமாணம் செஞ்சு வைப்பாங்க. யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தலைமை தகவல் ஆணையாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யஷ்வர்தன் குமார். இவருடன் பார்த்தீங்கன்னா 3 தகவல் ஆணையர்களும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. அவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உதய் மகீர், ஹிராலால் சமாரியா, சரோஜ் புன்கானி ஆகிய 3 பேர் தான். இவங்களுக்கு யார் பதவி பிரமாணம் செஞ்சு வைப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தலைமை தகவல் ஆணையாளர் தான் பதவி பிரமாணம் செஞ்சு வைப்பாங்க. இவங்களை யார் தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரதமர் மோடி தலைமையிலான மூவர் குழு தான் இவங்களை தேர்வு செஞ்சிருக்குது. இதை யஷ்வர்தன் குமார் சின்ஹா பார்த்தீங்கன்னா கடந்த ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதி தான் தகவல் ஆணையராக பொறுப்பேற்றாரு. இதற்கு முன்பு இருந்த பார்த்தீங்கன்னா விமல் ஜுல் காவின் அப்படிங்கிறவருடைய பதவி காலம் ஆகஸ்ட் மாதம் முடிவடைஞ்சிட்டுது. அது ஆகஸ்ட் மாதம் முடிவடைஞ்சதுனால தற்காலிகமாக அந்த 2 மாத காலங்களில் யாரையுமே பணியில் நிரப்பாமல் காலியாக இருந்துச்சு. அடுத்த 3 ஆண்டுகளுக்கு இந்த யஷ்வர்தன் குமார் இந்த பதவியில் நீடிப்பார் அப்படிங்கிறத தெரிவிச்சிருக்காங்க. தலைமை தகவல் ஆணையாளர் நியமனம் செய்யிருக்காங்க. இதை யார் செய்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய குடியரசுத் தலைவர் அவர்கள் தான் இவங்களுக்கு பதவி பிரமாணம் செஞ்சு வைப்பாங்க. யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தலைமை தகவல் ஆணையாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யஷ்வர்தன் குமார். இவருடன் பார்த்தீங்கன்னா 3 தகவல் ஆணையர்களும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. அவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உதய் மகீர், ஹிராலால் சமாரியா, சரோஜ் புன்கானி ஆகிய 3 பேர் தான். இவங்களுக்கு யார் பதவி பிரமாணம் செஞ்சு வைப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தலைமை தகவல் ஆணையாளர் தான் பதவி பிரமாணம் செஞ்சு வைப்பாங்க. இவங்களை யார் தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரதமர் மோடி தலைமையிலான மூவர் குழு தான் இவங்களை தேர்வு செஞ்சிருக்குது. இதை யஷ்வர்தன் குமார் சின்ஹா பார்த்தீங்கன்னா கடந்த ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதி தான் தகவல் ஆணையராக பொறுப்பேற்றாரு. இதற்கு முன்பு இருந்த பார்த்தீங்கன்னா விமல் ஜுல் காவின் அப்படிங்கிறவருடைய பதவி காலம் ஆகஸ்ட் மாதம் முடிவடைஞ்சிட்டுது. அது ஆகஸ்ட் மாதம் முடிவடைஞ்சதுனால தற்காலிகமாக அந்த 2 மாத காலங்களில் யாரையுமே பணியில் நிரப்பாமல் காலியாக இருந்துச்சு. அடுத்த 3 ஆண்டுகளுக்கு இந்த யஷ்வர்தன் குமார் இந்த பதவியில் நீடிப்பார் அப்படிங்கிறத தெரிவிச்சிருக்காங்க.
பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் பண வர்த்தனைக்கு பயன்படுத்தக்கூடிய ஜிபே மற்றும் பேடிஎம் அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பும் வந்து தன்னுடைய சேவையை வந்து இந்த வரிசையில் வந்து இணைச்சிருக்குது. இவங்க வந்து என்பிசிஐ ஒப்புதல் வழங்கியிருக்கிறதுனால இந்த வாட்ஸ்அப் பேமெண்ட் சேவையை வந்து இந்தியாவில் வந்து தொடங்க இருக்காங்க. இதை முதல்ல எங்கே ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2020 ஜூன் மாதத்தில் வாட்ஸ்அப் பே அப்படிங்கிற செயலியை பிரேசிலில் தான் வந்து அறிமுகம் செஞ்சுருக்காங்க. தற்போது வந்து இந்தியாவில் வந்து வாட்ஸ்அப் வந்து 40 கோடி பேர் பயன்படுத்திட்டு இருக்கிறதுனால இந்த சேவையை வந்து இந்தியாவில் வந்து தொடங்க இருக்காங்க. நம்முடைய இந்திய தலைமை தளபதி MM நரவனே அவர்கள் வந்து நேபாளத்தில் வந்து 3 நாள் சுற்றுப்பயணமாக வந்து சென்றிருக்காங்க. அவங்க பார்த்தீங்கன்னா நம்முடைய 1971ஆம் ஆண்டு போரில் வந்து ஈடுபட்ட தில் பகதூர் சேத்ரி அப்படிங்கிறவங்களை வந்து சந்தித்து அவங்களுக்கு வந்து இந்தியா சார்பில் வந்து 5 லட்சம் ரூபாய் ரொக்கத்தொகையை வந்து வழங்கியிருக்காங்க. இவர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா பாகிஸ்தான் போரில் வந்து 1971ஆம் ஆண்டு நடைபெற்ற போரில் பார்த்தீங்கன்னா வங்கதேச எல்லையில் வந்து அத்கிராமில் வந்து எதிரிகளின் இராணுவ நிலையை கைப்பற்றக்கூடிய நிலையில் வந்து சிறப்பாக தீரத்துடன் வந்து போரிட்டார். அதற்காக பார்த்தீங்கன்னா பாதுகாப்பு படையினருக்காக வழங்கக்கூடிய 2வது உயரிய விருதான மகாவீர் சக்ரா விருது வந்து இவங்களுக்கு வந்து வழங்கியிருக்காங்க. அது எந்த ஆண்டு வழங்கியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 1972ஆம் ஆண்டு தான் வந்து வழங்கியிருக்காங்க. இவருக்கு எதற்காக இந்த தொகையை அளிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து மகாவீர் சக்ரா அந்த விருதுடைய ஓய்வு தொகையை வச்சு தான் இவர் வந்து குடும்பம் நடத்திட்டு இருக்காரு. ரொம்ப கஷ்ட காலத்தில் இருக்கிறதுனால இந்தியா சார்பாக வந்து இவருக்கு வந்து இந்த நிதி உதவி வந்து வழங்கப்பட்டிருக்குது. அடுத்ததாக இந்தியா நேபாள எல்லை பிரச்சனைக்கு வந்து பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காணப்படும் அப்படிங்கிற நம்பிக்கையை வந்து தெரிவிச்சிருக்காங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேபாள பிரதமர் KP சர்மா ஒலி அவர்கள். என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உத்தரகாண்ட் மாநிலத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய தர்ச்சுலா லிபுலேக் அந்த கணவாயை இணைக்கக்கூடிய அந்த சாலையை வந்து அந்த 80 கிலோமீட்டர் தூர சாலையை வந்து மே மாதம் 8ஆம் தேதி வந்து நம்முடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் வந்து ராஜ்நாத் சிங் அவர்கள் வந்து திறந்து வச்சிருக்காங்க. இதற்கு பார்த்தீங்கன்னா நேபாளம் வந்து அதிருப்தி தெரிவிச்சிருக்காங்க. பின்னர் பார்த்தீங்கன்னா இந்திய எல்லைக்கு உட்பட்ட லிம்பியதுரா லிபுலேக் கலபாணி பகுதிகளை வந்து நேபாள நாடு வந்து தனது நாட்டுடன் இணைத்து புதிய அரசியல் படம் வந்து வெளியிட்டிருக்கு. இதற்கு இந்தியா சார்பில் வந்து கடும் கண்டனம் தெரிவிச்சாங்க. இந்த பிரச்சனைக்கு தான் வந்து பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காணப்படும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாடு இது பற்றி தான் பார்க்க போகிறோம். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஷ்ய அதிபர் புதின் தலைமையில் தான் நடைபெறக்கூடியது. இந்த மாநாட்டில் இந்திய குழுவுக்கு வந்து பிரதமர் மோடி அவர்கள் வந்து தலைமை தாங்க இருக்காங்க. இந்த ஷாங்காங் ஒத்துழைப்பு அமைப்பில் இடம்பெற்றுள்ள நாடுகளின் தலைவர்கள் பங்கேற்கக்கூடிய 20வது மாநாடு தான் வந்து நவம்பர் மாதம் 10ஆம் தேதி வந்து நடைபெற இருக்குது. மேலும் பார்த்தீங்கன்னா நவம்பர் மாதம் 17ஆம் தேதி பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சீனா, தென்னாப்பிரிக்கா நாடுகள் இடம்பெற்றுள்ள பிரிக்ஸ் மாநாடும் வந்து நடைபெற இருக்குது. பின்னர் வரக்கூடிய 22ஆம் தேதி வந்து G20 மாநாடு வந்து நடைபெற இருக்குது. இந்த 3 முக்கியத்துவம் வாய்ந்த மாநாடுகள்லையும் வந்து பேச்சுவார்த்தையில் இந்திய பிரதமர் மோடி, சீன அதிபர் ஷி ஜின்பிங் அவங்க இருதரப்புக்கு இடையே வந்து நம்முடைய லடாக் எல்லை பிரச்சனை குறித்து வந்து விரிவாக வந்து விவாதிக்கப்பட வாய்ப்பு இருக்கதாக வந்து தெரிவிச்சிருக்காங்க. உலக செய்திகளில் பார்த்தீங்கன்னா கொசாவா நாட்டைச் சேர்ந்த அதிபர் வந்து பதவி விலகியிருக்காங்க. எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா போர்க்குற்ற விசாரணையில் பங்கேற்பதற்காக தான் வந்து தனது பதவியை வந்து ராஜினாமா செஞ்சுருக்காங்க. எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1998ஆம் ஆண்டில் செர்பியாவிடமிருந்து விடுதலை பெறுவதற்காக நடைபெற்ற போரில் அப்போது படைப்பிரிவு தளபதியாக இருந்த ஹஷிம் தாச்சி அப்படிங்கிறவங்க வந்து போர் குற்றங்களில் ஈடுபட்டதாக வந்து தி ஹேக் நகரில் இருக்கக்கூடிய சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் வந்து வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்குது. இதற்காக பார்த்தீங்கன்னா கொசாவா நாட்டின் அதிபராக இருந்து அந்த வழக்கை எதிர்கொள்வதை தவிர்க்கும் வகையில் தான் வந்து தனது பதவியை வந்து இவர் வந்து தனது பதவியிலிருந்து ராஜினாமா செஞ்சிருக்காங்க. விளையாட்டு செய்திகளில் ஹாக்கி இந்தியா தலைவராக வந்து நிங் கோபம் அப்படிங்கிறவங்க வந்து போட்டியின்றி தேர்வு செஞ்சுருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தில்லியில் நடைபெற்ற ஹாக்கி இந்தியா கூட்டத்தில் நிர்வாகிகள் தேர்வும் வந்து நடைபெற்றிருக்குது. அதில் மணிப்பூரை சேர்ந்த ஜியா நேந்திரா நிங் கோபம் அப்படிங்கிறவங்க வந்து போட்டியின்றி வந்து தலைவராக வந்து தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. வடகிழக்கு மாநிலங்களிலிருந்து ஹாக்கி இந்தியா தலைவராக தேர்வு செய்யப்பட்ட முதல் நபர் இவர் தான் அப்படிங்கிறது வந்து குறிப்பிடத்தக்கது. இதற்கு முன்னாடி இருந்த தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா முகமது முஷ்டாக் அகமது. இவர் வந்து தேசிய விளையாட்டு வழிகாட்டு நெறிமுறையை மீறியதற்காக வந்து பதவி விலக்கப்பட்டிருக்காரு. என்ன அவர் மீறியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேசிய விளையாட்டு வழிகாட்டு நெறிமுறைப்படி ஒருவர் வந்து தொடர்ச்சியாக வந்து 3 முறை வந்து விளையாட்டு சங்க பதவிகளில் வந்து இருக்கக்கூடாது. ஆனால் முகமது முஷ்டாக் பார்த்தீங்கன்னா 2010 முதல் 14 வரை ஹாக்கி இந்தியா பொருளாளராகவும் 2014 to 18 வரை ஹாக்கி இந்தியா பொதுச் செயலாளராகவும் இருந்த நிலையில் வந்து 2018 தலைவராக வந்து தேர்வு செய்யப்பட்டார். இதை அடுத்து அவர் வந்து விதிமீறலில் ஈடுபட்டதாக கூறி அவரை பதவியிலிருந்து விலக்கியிருக்காங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மத்திய விளையாட்டு அமைச்சகம். நன்மையா எஜுகேஷன் சார்பாக அனைவருக்கும் நன்றி. உங்கள் அன்போடும் ஆதரவோடும் 100 சப்ஸ்கிரைபர்கள் என்ற நிலையை வந்து எட்டியிருக்கோம். தொடர்ந்து உங்கள் அன்பையும் ஆதரவையும் வந்து எங்களுக்கு தர வேண்டும் அப்படிங்கிறத வந்து தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம்.